இப்பல்லாம் யாருப்பா சாதி பார்க்குறா? இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான காணொளி தான் இது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப கவினோட ஆணவ கொலை. இது வந்து இன்னைக்கு நேத்து நடந்துகிட்டு இல்ல. 2013 கண்ணகி முருகேசன், 2015 கோகுல்ராஜ் சுவாதி, 2016 சங்கர் கௌசல்யா, 2019 கனகராஜ் வர்ஷினி பிரியா, 2024 பிரவீன் ஷர்மிளா, இப்ப 2025 கவின்ல வந்து நிக்குது. இந்த ஆணவ படுகொலை வந்து இந்த கவினோட நின்னுடும் நினைக்கிறீங்களா? 2026ல ஒண்ணு நடக்கும், 2027ல ஒண்ணு நடக்கும், இன்னும் 2, 3 வருஷம் கழிச்சு நடக்கும். கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தா மட்டுமே இத வந்து தடுக்க முடியும். நான் எதுக்கு அடுத்தடுத்து ஆணவ படுகொலை நடக்க போகுது அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போய் நான் பார்த்தேன். அந்த சாதி வெறி பிடிச்ச கம்யூனிட்டி நாய்ங்க அவ்வளவு அதுல பேசியிருக்காங்க. நான் அந்த கமெண்ட்லாம் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு போடுறேன். அதெல்லாம் பாருங்க. அதுல வந்து அதிகப்படியான கேவலமான கமெண்ட்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் எதுக்கு அந்த வேற ஒரு சாதி பொண்ண போய் லவ் பண்றான்? அவன் சாதியிலேயே ஒரு பொண்ண பாத்து அவன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே! லவ் பண்ண வேண்டியதானே! அந்த பையனோட அப்பா, அம்மா அவன சரியா வளர்த்திருந்தா அவன் இப்படிலாம் பண்ணியிருப்பானா? அப்படின்ட்டு இந்த சுர்ஜித் மெண்டல் புன்னகை இருக்கான் பாருங்க. அவன் பண்ண கொலைய வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க ஒரு குரூப்பு. இவைங்களையெல்லாம் வச்சு தான் சொல்றேன். அடுத்தடுத்து ஆணவ கொலை நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தா மட்டுமே இத தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சுர்ஜித்துக்கு நீங்க ஒரு தண்டனை குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ன தண்டனை குடுப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சாதியே வேணாம் அப்படின்ட்டு நெறைய பேர் அமைதியா இருக்கிறதுனால தான் அந்த சில்றைங்க சவுண்ட் எல்லாம் அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்கு. கவினோட கொலை வழக்குல அவங்க குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். இதுக்கு அப்புறமாவது தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலை குறையும்னு நம்புறோம். பார்ப்போம்.